ஸோ அதனால தான் அந்த மதிப்பும் மரியாதையும் வந்து ரொம்ப குறையுது. இந்த ஸ்பான்ற ஒரு விஷயத்துல தான் அது வந்து இங்கே கருத்து வந்து இவங்க அழகுக்கலை துறைக்கும் அந்த ஸ்பாக்கும் வந்து மிங்கிள் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு உண்டாயிருக்கு வந்துட்டு. இப்போ ஸ்பான்னு பார்த்தீங்கன்னா பாடி மசாஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதே தான் வந்து இப்போ நம்ம சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போனாலும் அங்கே பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ குற்றாலங்கள் ஆகட்டும், ஒகேனக்கல், இந்த மாதிரி அருவி இருக்க சுற்றுலா தலங்களுக்கு போகும்பொழுது அங்கேயும் சில பாடி மசாஜ், ஹெட் மசாஜ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அங்கே பண்ணும்போது அது ஏன் குற்றமாக பார்க்கல? அதே வந்து நம்ம சென்னைக்குள்ளே ஒரு லோக்கல் பார்லரில் ஒரு ஸ்பா வச்சு நடத்தும் பொழுது அது எப்படி மேம் அது ஒரு தவறான ஒரு செயலாக மாறுது? தவறான ஒரு செயலாக மாறுதுன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்குள் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கும்போது அது உடனே வெளிப்படும். ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தனியாக பிரித்து வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ பெடிக்யூர் இருக்குன்னா அந்த இடத்துல பெடிக்யூர் மட்டும்தான் இவங்க அழகுக்கலை துறையில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வராது. பாடி மசாஜ்னு ஒன்லி பாடி மசாஜ், மேல்க்கு பாடி மசாஜ், அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் வந்துட்டு ஃபீமேல்ஸ்க்கு பண்ணுற மாதிரி பாடி மசாஜ், இது வந்து நம்ம வந்து தடுக்கவும் முடியாது, இது வந்து அழிக்கவும் முடியாது. இது தொன்று காலங்களில் இருந்து இப்போ இன்றைக்கி ஒகேனக்கல் போனால் ஒகேனக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆயில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிற போல் அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறதுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க, வெட்ட வெளியிலே இருக்காங்க.